நாமக்கல் கொளத்துப்பாளையத்தில் மூதாட்டி கொலை செய்யப்பட்டதில் திடுக்கிடும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். தங்கமணி வணக்கம். இந்த மூதாட்டி கொலையில என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு? முழு விவரம். நவீனமயமாக்கல் முயற்சிகளுக்கு நாமக்கல் மாவட்டத்தையே ஒழிக்கின்ற வகையில் விவசாய தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது 2 குற்றவாளிகளை நாமக்கல் மாவட்ட போலீசார் கைது செய்து மல்லசமுத்திரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுதுதான் தெரிகிறது இந்த குற்றவாளிகள் 2 பேருமே ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதிகளைச் சேர்ந்த ஆனந்த் மற்றும் அஜித் குமார் என்பவர்கள் தெரிய வந்துள்ளது. இவர்கள் கடந்த 1 வருடங்களாக சாமியாத்தாருடன் தங்கியிருந்து அங்கு காடுகளில் வேலை புரிந்ததாக தெரிய வருகிறது. தொடர்ந்து இவர்கள் இந்த கொலையினை செய்துவிட்டு தலைமறைவாகுவதற்காக திருச்சி அடுத்துள்ள குளித்தலை பகுதியில் தலைமறைவாக இருந்ததாக போலீசாருடைய முதற்கட்ட தகவலில் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த 2 இளைஞர்களுமே கடந்த 1 வருடங்களாக சாமியாத்தாருடன் தான் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் தங்கியிருந்து அருகில் இருக்கின்ற விவசாய விளைநிலத்தில் வேலைக்கு செல்கின்றார்களா அல்லது இவர்கள் அந்த தென்னை மரத்தில் இருக்கின்ற அந்த நார்களை பிரித்து தொழிலில் ஈடுபட்டு வந்தார்களா என்பது தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். போலீசாருடைய முதற்கட்ட தகவலின்படி தற்போது இந்த 2 இளைஞர்களுமே இந்த கொலை செய்யப்பட்ட மூதாட்டி சாமியாத்தாளுடன் தான் தங்கியிருந்தார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அதே சமயத்தில் இவர்கள் 1 வருடமாக தங்கியிருந்து எந்த வேலைகள் இவர்கள் ஈடுபட்டார்கள், இவர்கள் எப்படி இந்த மூதாட்டி கொலை செய்திருக்கலாம் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஏதாவது கத்தி அல்லது ஆயுதங்கள் பயன்படுத்தினார்களா அல்லது வேறு ஏதேனும் மரக்கட்டைகளால் அடித்து கொலை செய்யப்பட்டார்களா என பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது தற்போது தொடர்ந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தினை பொறுத்தவரை இன்று காலையில் கூட தம்பதிகள் 2 தற்போது தற்கொலை செய்திருக்கின்றனர். மற்றொரு புறம் விவசாய தோட்டம் தனியாக இருந்த மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தினை பொறுத்தவரை அதிக அளவில் விவசாய தோட்டங்கள் இருக்கின்றது. அதில் தனித்தனியாக வீடுகள் இருக்கும் பட்சத்தில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் போலீசாருடைய கோரிக்கையாக பொதுமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தங்கமணி.